நீங்கள் FLX10 வாங்க போகிறீங்களா இல்லை FLX10 வாங்கணும் பிளான் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் FLX10 பைனியர் DDJ FLX10 உடைய ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த DJ கண்ட்ரோலர் என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி FLX10 அன்பாக்சிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். FLX10 ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன வீடியோ நம்ம VMDJ அகாடமி சேனல் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அப்புறம் அன்பாக்சிங் நம்ம தான் ஃபஸ்ட்டாக போட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் FLX10 உடைய ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. Hey guys, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. FLX10 flagship DJ controller. இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டிங் டாப் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா FLX10 தான். FLX10 ஓட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். FLX10 லான்ச் ஆன உடனே ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம தான் போட்டது VMDJ Academy சேனலில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ லான்ச் ஆன உடனே லான்ச் பண்ண இடத்துக்கே போய் ஷூட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து FLX10 ஃபியூல் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் DJ ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். VMDJ Academy சென்னையில் பெஸ்ட் DJ அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. இங்கே வந்து டாப் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இல்லை நிறைய கோர்சஸ் டீச் பண்ணுறோம். நீங்கள் வெட்டிங் டிஜேலேருந்து கிளப் டிஜே வரைக்கும் போகணுமா? ரைட் பிளேஸ் இஸ் VMDJ Academy. 100% ப்ராப்பர் ட்ரைனிங் கேரண்டீடு. கீ மிக்சிங், ஃப்ரேஸ் மிக்சிங், ஹிப்ஹாப், EDM, டெக்னோ, ஹவுஸ், பாலிவுட், தமிழ் ரீமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜெனரல்ஸ் டீச் பண்ணுறோம். நிறைய கஸ்டமைஸ் கோர்சஸ் கூட இருக்குது. உங்களுக்கு தேவையான கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். 1 டே கிளாஸ்லேருந்து 2 months கோர்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பைனியர் DDJ FLX10 ரெக்கார்ட் பாக்ஸ் சப்போர்ட் பண்ணும், செரோட்டோ சப்போர்ட் பண்ணும். இந்த ரெண்டுமே அஃபிஷியல் சப்போர்ட் இருக்குது. வர்ச்சுவல் டிஜியும் நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா வர்ச்சுவல் டிஜியும் சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெரிய ஜாக்வேல்ஸ் 4 channel DJ கண்ட்ரோலர். இதில் பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப் கனெக்ட் பண்ணலாம். எல்லா தேவையான இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இது மேலே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை க்ளோஸ் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த FLX10 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ் சவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆன் பண்ணுவோம். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இங்கே இருக்குது. ஃபுல்லாக RGB கலர்ஸ், டார்க்கில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஜாக்வில் வந்து டிஸ்பிளே வரும். ஸோ இது வந்து டெக் 1, டெக் 2, 4 channels, 4 சேனல் இருக்குதுல்ல. கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஃபேட் அசென்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. த்ரூனா வந்து ஆஃப், இது சேனல் A, சேனல் B. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டுமே இருக்குது. சேனல் A, சேனல் B கொடுத்துருக்காங்க. மேக்வெல் கிராஸ் ஃபேடர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் டிஜேவாக இருந்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் பெஸ்ட். ஏன்னா மேக்வெல் கிராஸ் ஓவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஸ் ஓவர். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டிஜேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ஓவர் தான் வந்து லைக் பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா RGB கலர் சிஸ்டம். அதை நம்ம டிஜேக்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் டார்க்கில் தான் ப்ளே பண்ணுவோம், இருட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த பட்டன் எங்கே இருக்குன்றது சூப்பராக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் செஷன். ஸோ ரிலீஸ் எஃபெக்ட்ஸ் ஆன், ஆஃப், பிளிங்க் கட்ச்னா ஆன், ஸ்டேபிள் வந்து ஆஃபு. இதோடைய டெப்த் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சேனலுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை அசைன் பண்ணிக்கலாம். சாம்பிள், மைக், சேனல் 3, சேனல் 1, சேனல் 2, சேனல் 4, மாஸ்டர். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சேனல் தேவை அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் சேனல் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வரும். அப்படி இல்லை மாஸ்டர் திருப்பிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே எஃபெக்ட்ஸ் வரும். நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இண்டிகேஷன் காட்டும். ஸோ எதுக்கு நீங்கள் இந்த பீட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றத லைட் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த லைட் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த சேனலுக்கு இந்த பீட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்ட்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து எஃபெக்ட் செஷன்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்கோ, டிலே, ரீவர்ப், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இது ஸ்டாண்டர்டாக எல்லா DJ கண்ட்ரோல்ஸுமே வரும். பீட் வந்து இந்த எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணிக்கலாம். 1 bar 2 bar அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, 10%, 1%. ஸோ எந்த அளவுக்கு பீட்டை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் இருக்குது. இதில் ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா DDJ 1000, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் இருக்காது. மற்றபடி ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருக்கும். இதில் ஸ்டெம்ஸ் இருக்குது. ஸ்டெம்ஸ் கட் பண்ணிக்கலாம். ட்ரம்ஸ், ஓக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் ட்ராக் ப்ளே பண்ணும்போது ஓக்கல் ப்ரெஸ் பண்ணால் ஓக்கல் கட் ஆஃப் ஆகிடும், இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரெஸ் பண்ணால் இன்ஸ்ட்ருமெண்ட் கட் ஆஃப் ஆகிடும். நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டெம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த எஃபெக்ட் ஸ்டெம்ஸ். ட்ரம்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டுமே கலர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு ஓக்கலுக்கு மட்டுமே கலர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெம்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் எஃபெக்ட்ஸ் சேனல் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டெம்ஸ் ஆப்ஷன். இதுக்கு மேலே Q, ஹெட்ஃபோன் Q இருக்குது, பூத் அவுட்புட் இருக்குது, மாஸ்டர் அவுட்புட், வால்யூம், ஸ்விட்சர். இந்த கண்ட்ரோலரில் நீங்கள் 2 லேப்டாப் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 டிஜேங் பண்ணலாம். ஒரு டிஜே வந்து 3-in-1 எடுத்துக்கலாம், இன்னொரு டிஜே வந்து 2-in-4 எடுத்துக்கலாம். ஸோ 2 பேருமே நீங்கள் இதை வச்சு டிஜே பண்ணலாம். ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது A, B,
லைன் இருக்குது. லைன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் இன்புட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம், அதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏல நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஏக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, பியில் உங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா பிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. 2 டிஜே ப்ளே பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே ஏல கொடுத்துருங்க, இந்த சைடு ரெண்டுமே பியில் கொடுத்துருங்க, அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் 3 பேண்ட் ஈக்குவலைசர், ட்ரிம் நாப் இருக்குது, லோ மிட் ஹை, கலர் எஃபெக்ட்ஸ் உடைய செலெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சாம்பிளர் இங்கே வந்து ஹெட்ஃபோனில் கேட்டுக்கலாம். சாம்பிளர் கியூ இருக்குது, சாம்பிளரோட வால்யூம், சாம்பிளர்ன்றது இங்கே இருக்குல்ல, இதுதான் சாம்பிளர். ஸோ இதோட வால்யூம் இங்கே இருக்குது, அதை கியூ நீங்கள் கேட்டுக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் வால்யூம் நாப், ஹெட்ஃபோன்ஸ் உடைய கியூ நாப், மாஸ்டர் நாப், இதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருப்பேன், அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். டெக் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு 1 and 2, 2 and 4, இங்கே ஒன்று இருக்குது, 1 and 3. ஸோ நீங்கள் வந்து சேனல் மாற்றுறதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ் மாறும், அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4. ஓகே, இது வந்து ஜாக்வீலுடைய ஸ்பின் டைட்னஸ், அதாவது நீங்கள் ஜாபில் ஸ்பின் பண்ணுறீங்களா இதோட டைட்னஸ். இது வந்து லைட் ரொம்ப லூஸாக இருக்கும், இது வந்து மீடியம், இது ஹெவி. நீங்கள் ஸ்க்ராச் டிஜே பண்ணுறீங்களா பேக் ஸ்பின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்பின்னோட டியூரேஷன், அந்த ஸ்மூத்னஸை நீங்கள் வச்சு மாற்றிக்கலாம். ட்ராக் ப்ரௌஸு அதே ப்ரெஸ் பண்ணால் லோட் ஆகிடும். ஸ்டெம்ஸு, சாங்கே ட்ரம்ஸ் தனி கட் பண்ணிடலாம், ஓக்கல் கட் பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் ரெக்கார்ட் பாக்ஸில் இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். லூப் செஷன் இது. லூப் வந்து ஆட்டோ லூப் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் 1 பார் லூப் ஆகும், அதை 4 பீட்ஸ் ஆட்டோமேட்டிக் லூப் ஆகிடும். லூப் பண்ணால் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணால் லூப் எக்ஸிட் ஆகிடும். நீங்கள் வந்து அதை 2 பீட் லூப் ஆகணும்னா இதே ப்ரெஸ் பண்ணால் 2 பீட் 1 அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, இது ரிலீஸ். ஷிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த செகண்டரி இருக்குல்ல கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் செகண்டரி ஆப்ஷனை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு எந்த பட்டன் வேணுமோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே எதிர்ப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் செகண்டரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் செகண்டரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். மைக் உடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க, மைக் இன்புட் வால்யூம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 2 மைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக் 1, மைக் 2 இங்கே இருக்குது, மைக்கோட வால்யூம்ஸ் இருக்குது. ஈக்குவலைசிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே தான் இருக்கும், ரெண்டுத்துக்குமே ஒரே தான் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஹை லோ 2 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அது கட் பண்ணிக்கலாம். மைக்கோட ஃப்ரீக்வன்சி இது. இங்கே வந்து ஆன் ஆஃப் டாக் ஓவர்னால் நீங்கள் பேசும் மியூசிக் கம்மியாகும், நீங்கள் பேசி முடிச்சோன்னே மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்துடும். கியூ பட்டன், சாம்பிள், ஹெட்ஃபோன்ஸ், நல்லா பெரிய ஃபேடர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா ஃபேடரில் வந்து சென்டராக வந்து ஒரு கிரிட் மாதிரி இருக்கும், அதாவது சென்டர் பாயிண்ட் பார்க்குறதுக்கு நம்ம கிரிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிரிட் இதில் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த சென்டராக நம்ம 0 வைப்போம் இல்லை, அது அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில். ஸோ நீங்கள் வந்து ஒன்று லேப்டாப் பார்த்து வைக்கணும், இல்லை நீங்கள் ஏதாவது மார்க்கர் இங்கே போட்டு கரெக்டாக அது மேலே வச்சுக்கணும். டெம்போ ரீசெட்டு, பீட் சிங்க்கு, கீ சிங்க்கு. பர்ஃபார்மன்ஸ் பேட் 1000 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே RGB கலரில் எரியும், இதில் அந்த மாதிரி எரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் லைட் எரியும், மேலே வந்து கருப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கீழே தான் லைட் எரியும். எல்லா XTJ சீரீஸில் இப்படி தான் இருக்கும். ஸோ பீட் ஜம்ப்பு, பேட் எஃபெக்ட்ஸு, ஹாட் கியூஸ். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் கீழே கீபோர்டு, பேட் எஃபெக்ட்ஸ் 2, பீட் லூப், கீ ஷிஃப்ட். இது பார்த்தீங்கன்னா பேஜஸ் மாற்றிக்கலாம். சாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா 4 பேஜ் இருக்கும், அது மாதிரி எஃபெக்ட்ஸில் 2 பேஜ் இருக்கும். அந்த மாதிரி பேஜை மாற்றிட்டு கொடுத்துருப்பாங்க. கியூ, ப்ளே பாஸ் எல்லாம் CDJ ஸ்டைல் 3000, 2000 XS இந்த மாதிரி பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளப்பில் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஷிஃப்ட்டு, ட்ராக் சர்ச்சு, ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர்ஸ், எல்லா பைனியர் ஸ்டாண்டர்டாக வர எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. 2 லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸ் சரோட்டோ சப்போர்ட் பண்ணும். வர்ச்சுவல் டிஜே நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா, ப்ரோ வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அன்பாக்சிங்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பாக்ஸில் என்ன வருதுன்றதை பார்க்குறதுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இன்புட் அவுட்புட்ஸ் பற்றி பார்ப்போம். எக்ஸ்ட்ரா அவுட்புட் இருக்குது, RC அவுட்புட், பேலன்ஸ்ட் அவுட்புட், பூத் பேலன்ஸ்ட் அவுட்புட் இருக்குது, அப்புறம் கிரவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் இன்புட்ஸு, சேனல் 4, சேனல் 3, சேனல் 2, சேனல் 1 இது வந்து எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். லைன் ஃபோனோ ஸ்விட்சர் இருக்குது. DMX கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் DMX ஆப்ஷன் இருக்குது, ஆனால் இது டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு கேஜெட் இருக்குது, அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ்டன் வீடியோவில் இருக்கும், அதை பாருங்கள். இங்கே வந்து USB-A, USB-B ஸோ இன்புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மைக் இன்புட் கிடைக்கும். XLR பின் யூஸ் பண்ணிக்கலாம், இது சின்ன பின் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2-in-1 போர்ட், XLR பின் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஜாக் இன்புட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மைக் இன்புட், பவர் ஆன் ஆஃப். இது பவர் கார்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் பின், ஒரு பெரிய பின். ஹெட்ஃபோன் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, சின்ன அவுட்புட் இருக்குது, பெரிய அவுட்புட் இருக்குது. ரெண்டுமே ஹெட்ஃபோன் அவுட்புட். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து 1000 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. 4th சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வர்த்தாக இருக்கும்.
4th சேனல் யூஸ் பண்ணலன்னா டிடிஜி 800 ஒன்று மாடல் இருக்குது. அந்த மாடல் பற்றி நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். 800 சூப்பராக இருக்கும். டிடிஜி 800 100% பெஸ்ட் டிஜி கண்ட்ரோலர். அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேயும் 4 சேனல் இருக்குது. ஆனால் 4 சேனல் மாதிரி இருக்காது, சுவிட்சர் மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் FLX 10 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் FLX 10 வாங்க போகிறதா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ see you next video. Bye from DJ Rahul.